தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நான் வந்து என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நான் வந்து என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹோட்டல் கன்டென்ட்ஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த விதத்தில நீங்க ஒரு காசு போட்டு ஒரு ரூம் எடுக்கிறீங்க. அதில என்னென்ன ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியா ஒரு ஹோட்டல்ல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லப் போறேன். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டார் கேட்டகரியிலே இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அத தவிர்த்து ஆவரேஜ் தாண்டி ஒரு படி ஓகேங்களா? ஆவரேஜ் தாண்டி ஒரு படின்னா, ஒரு ரூம் வந்து ஒரு 3000லேருந்து ஒரு 4000ல நீங்க வந்து ஒரு நாள் ஸ்டேக்கே நீங்க ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த அம்யூனிட்டீஸ்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் அந்த கேட்டகரிக்கு கண்டிப்பா இருக்கும். சில பேர் அந்த மாரி கேட்டகரின்னு சொல்லிட்டு எந்த அம்யூனிட்டீஸுமே ஒழுங்கா இருக்காது. அந்த மாரி ஹோட்டல்ல போயிட்டு ஸ்டே பண்ணவங்க யாராவது அனுபவம் இருந்துச்சுன்னா, நம்ப சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஹோட்டல்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. மேபி அது வந்து சரியான மெயின்டனன்ஸ்ல இல்லாம இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் உங்க அனுபவத்த நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ அத வச்சு 4 பேர் அந்த ஹோட்டல் போவாம வேற ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் போவதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க வந்து டூர் போயிருப்பீங்க, ஒரு பிசினஸா போயிருப்பீங்க, மத்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க போயிருப்பீங்க. அந்த மாரி உங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இது நானும் தெரிஞ்சுக்குவேன். ஸோ நான் சொல்ல வேண்டிய இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க ஒரு 3000லேருந்து ஒரு 4000 ஒரு ரூம் வந்து ஜஸ்ட் 1 டே ஸ்டே அதுவும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கூட இருக்காது. ஸோ அந்த மாரி இருக்கிற டைம்ல நீங்க வந்து ஒரு ஸ்டே எடுக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கன்ஃபார்மா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஒரு எசென்ஷியலான ஒரு ரூம் அம்யூனிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத விஷயம் ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு பெட்டு, பில்லோ இருக்கணும். ஏன்னா நம்ம ரூம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்குறதுக்கு தான். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டு, பில்லோ, பெட்ஷீட்டு, குல்ட்டு இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான்னு பாருங்க. ஏன்னா நெறைய ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க யூஸ் பண்ண ரூம்லயே திரும்பி அதே பெட்ஷீட்டே வந்து திருப்பி போட்டு, திருப்பி யூஸ் பண்ற சிச்சுவேஷன்லாம் நெறைய ஹோட்டல்ல நடக்கும். இது வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு விஷயம். பட் ஆனா, ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம், ஹை குவாலிட்டியான ஒரு ஏர் கண்டிஷனர் இருக்கணும். ஹை குவாலிட்டி இல்லனாலும் பரவால்ல. ஏசி கூலிங் ஆகுற அளவுக்காவது ஒரு ஏர் கண்டிஷன் இருக்கணும். நீங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்க அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அட்லீஸ்ட் ஒரு ஹீட்டராவது இருக்கணும். ஏன் அப்டின்னு சொல்றேன்னா, ஓவர் குளிர்லயும் நம்மளால தூங்க முடியாது. ஓவர் ஹீட்லயும் நம்மளால தூங்க முடியாது. இது வந்து ஒரு ஸ்டேவே வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்டின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம தூங்கணும். தூங்குனா தான் நெக்ஸ்ட் டேவ நம்ம ஆப்பரேட் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பா பெட் வேணும், பில்லோ வேணும். அதுக்கப்புறமேட்டா நல்ல ஏர் கண்டிஷனர் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்டின்னா, நமக்கு வந்து சிக்னல் கிடைக்காது. அந்த ஏரியாக்கான நெட்வொர்க் கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில வைஃபை அவசியமா தேவை. இப்ப இருக்க காலகட்டத்தில வைஃபை இல்லாம யாராலுமே இருக்கவே முடியாது. எப்படி கோவிட் டைம்ல வந்து நமக்கு வந்து கோவிட் வேக்சின் கிடைக்காம இருந்தாலும் பரவால்ல. பட் ஆனா நமக்கு வந்து வைஃபை கிடைச்சதுனால டைம் பாஸ் பண்ணி அந்த ஒரு வருஷத்த நம்ம தள்ளினோம். அடுத்த விஷயம் அதே மாரி அந்த வைஃபை வந்து நமக்கு கம்பல்சரி அங்க இருக்கணும். அக்சஸபிலிட்டி இருக்கணும். ஸ்பீடா இருக்கணும். ஜஸ்ட் ஏனோ தானோன்னு வைஃபை கிடைக்குது அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் ஆ இது வந்து தேவைன்னு சொல்லலாம், தேவை இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா, இப்ப எல்லார் கையிலும் ஃபோன் வந்துருச்சு. மேக்ஸிமம் யாரும் டிவி பார்க்கறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு ஐபிஎல்லாம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பலாம் வந்து நமக்கு கண்டிப்பா டிவி தேவைப்படும். ஐபிஎல் பார்க்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஒரு ரூம்ல வந்து டிவி கம்பல்சரியா இருக்க வேண்டியது. அது கண்டிப்பா இருக்கணும். அது வைஃபை கனெக்ஷனோட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு ரூம் அம்யூனிட்டீஸ் தான் வரும். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடா ஏதோ ஒரு ஜாப் இருக்கு. ஏதோ நீங்க பண்ணணும். ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல டேபிள், ஒரு சேர் இந்த மாரி ஒரு அம்யூனிட்டீஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆ வெளியில போய் டீ, காஃபி நீங்க குடிக்கிறதுக்கு பதிலா ரூம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி அம்யூனிட்டீஸ் இருந்துச்சுன்னா, வாவ்! சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் 3 ஸ்டார் கேட்டகரியில இப்பலாம் இப்ப வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 3000, 4000 நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரூமுக்கு மட்டும் நீங்க குடுக்கல. அந்த ஏர் கண்டிஷனர் இருக்கணும், பெட் இருக்கணும். இது எல்லாம் சேர்த்து தான் நீங்க குடுக்குறீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா டீ, காஃபி, கிட்டிலு இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் அந்த ரூம் அம்யூனிட்டி உண்மையாலுமே நல்லாயிருக்கும். இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, மினி ஃப்ரிட்ஜாவது இருக்கணும். மினி பார், ஃப்ரிட்ஜு கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க லிக்கர் வாங்கிட்டு போறீங்க, இல்ல வந்து சம்ஹவ் மில்க் வாங்குறீங்க. ஏதோ ஒண்ணு நீங்க வாங்கிட்டு போனத ஃப்ரிட்ஜில வச்சு நெக்ஸ்ட் நாள் யூஸ் பண்ணி சாப்பிடலான்ற அளவுக்கு பேசிக் இதெல்லாம் இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் அம்யூனிட்டீஸ். இதெல்லாம் நீங்க போற 3 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கான்னு சொல்லிட்டு வெப்சைட்ல காமிக்கும். பட் ஆனா ரூம் உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு
செக் பண்ணிவிட்டு ரூம் எடுங்க. அப்படியெல்லாம் காமிச்சு நான் ரூமுக்கு போய் எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணவங்க மட்டும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுருக்கேன். நம்ம சேனல் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் தெரிஞ்சவங்க ஃபோன்லாம் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நிறைய வியூஸ் வரணும். நிறைய வியூஸ் நீங்கள் தான் பார்க்க வைக்கணும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1140 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்திருக்கீங்க. சப்ஸ்கிரைப் நானே நிறைய பேர் பண்ண வச்சுருக்கேன். நிறைய பேர் எனக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கோபி. தேங்க்யூ. பாய்.